தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராய் நடத்துகிற தெய்வம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராய் தம்முடைய ஜனத்தை நடத்துகிறவர். என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புகிறவராய் இருக்கிறார். பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு நேராய் தம்முடைய ஜனத்தை நடத்துகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். இந்த வேத வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார், உனக்கு இரக்கம் செய்வார், ஆண்டவர் உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். அல்லேலூயா. எஸ்ரா 1:11 சொல்லுகிறது, பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வருகிற ஒரு கூட்டம். ஆண்டவர் மகிமைப்படட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே செருபாபேலின் தலைமையிலே ஒரு கூட்ட ஜனம் எருசலேமுக்கு திரும்புகிறது. சிறையிருப்பிலிருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகிறது. ஆண்டவர் மகிமைப்படத்தக்கதாக இன்றைக்கும் தேவன், நீங்க எந்த சிறையிருப்பிலே இருந்தாலும், ஒருவேளை வியாதி உங்களை சிறைப்பிடித்திருக்கலாம், அல்லது பிசாசு உங்களை சிறைப்பிடித்திருக்கலாம், பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எந்த சிறையிருப்பில இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன் சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா சிறையிருப்புகள் மாறும். ஏன் சிறையிருப்பு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னோடு கூட உபாகமம் 29ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஜாதிகள் எல்லாம் இந்த தேசத்திற்கு கர்த்தர் ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்கள் பார்க்கிறார்கள், எவ்வளோ நல்ல தேவன், எத்தனை அன்புள்ள தேவன், எவ்வளவா எங்களை நடத்தி வந்தாரே, ஏன் இவ்வளோ கோபப்பட்டுட்டாரு, ஏன் இவங்க மேல அவருடைய மகா பெரிய கோபம் வந்தது. இன்னும் பிந்திய வசனங்கள்ல போடப்பட்டிருக்கிறது, சோதோம் கொமோரா மேலே அந்த அக்கினி இறங்கினது போல ஒரு பெரிய கோபம் ஏன் இந்த ஜனங்கள் மேலே வந்தது என்று ஒரு கேள்வி வருகிற போது அங்கே மோசே பதில் எழுதுகிறார். 25வது வசனம் பாருங்க, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகிற போது தேவன் சாபத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். கொண்டு வந்த தேவன் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஏன் தேவ கோபாக்கினை வந்திருக்கிறது? அவைகளெல்லாம் ரகசியமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா வெளிப்படுத்தப்பட்டவைகள் எவைகளெல்லாம் தேவன் வெளிப்படுத்தினாரோ அவைகளெல்லாம் நாம் செய்யும்படியாக, நம்முடைய பிள்ளைகள் செய்யும்படி, சந்ததி செய்யும்படி தேவன் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்போ இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அறிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவைகளை செய்தாக வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் பேசுகிறார், தேவன் சொல்லுகிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இவர்கள் என்ன செய்தார்களா? அந்த உடன்படிக்கையை விட்டு விட்டபடியினாலே. இன்னும் என்னோடு கூட 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க, அங்கே போடப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி, பாருங்க, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை, பாருங்க, ஆண்டவருக்கு காண்பிக்கிறதுக்கு பதிலாக முதுகை காட்டி, தொடர்ந்து அந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதான அந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல்
ஆண்டவருக்கு செலுத்தப்பட வேண்டிய அந்த ஆராதனையை செய்யாமல் விளக்குகளை அணைத்து போட்டு கதவுகளை பூட்டி என்ன செய்தார்களா? இவனும் ஆராதனைக்கு வரல, வரவனையும் வரவிடல, எல்லா வகையிலும் தடை செய்து அவர்கள் துரோகம் பண்ணி, தேவனுக்கு துரோகம் பண்ணி பின்வாங்கி போனார்கள். இது நிமித்தம் என்ன வந்ததா? துயரம் வந்தது, அப்புறம் படிப்பு வந்தது, திகைப்பு வந்தது, யுத்தம் வந்தது, சிறையிருப்பு வந்தது. ஏன் சிறையிருப்பு வந்தது என்று சொல்லி ஜனங்கள் கேட்கிற போது ஒரே ஒரு காரியம்தான், அவர்கள் தேவனை விட்டு விட்டார்கள், தேவன் அவர்களை விட்டு விட்டார். சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். ஆனா பாருங்க, தேவன் ஒரு சிறையிருப்புக்கு அனுப்புகிறதுக்கு முன்பதாக தொடர்ந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார். எரேமியா கண்ணீரோடு சொல்லுகிறான், இல்ல நீங்கள் இப்படியே இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நீங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் சிறையிருப்பு கட்டாயம் வந்துடும். இப்படியே உன்னுடைய வாழ்க்கை போகுமானால் ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாய் தேவன் அனுதினமும் பேசிக்கொண்டே வந்தார். ஆனா அவங்க என்ன செய்யலையா? மனம் திரும்பவில்லை, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு மகிமுண்டாண்ட சிறையிருப்பினுடைய அனுபவங்கள் ரூத் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற போது அங்கே 2 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும், எருசலேமிலே வாழ்ந்தவள், யூதாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவள், ஒன்னும் பிரச்சனையோடு கூட வாழ்ந்தவள் அல்ல. 21வது வசனம் வாசிக்கிறோம், வாசிங்கள். பாருங்க, நகோமி சாட்சி சொல்லுகிறா, நான் நிறைவுள்ளவளாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், எனக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குறைவும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறது போல தோன்றின போது அவள் என்ன செய்தாள்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அவள் எருசலேமை விட்டு விட்டு மோவாப் தேசத்துக்கு ஓடி போகிறாள். முதல் 2 வசனங்கள் சொல்லுகிறது, மோவாப் தேசத்துக்கு ஒரு பெரிய குடும்பமாய் கடந்து போனார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒன்றுமில்ல திரும்பி வருகிறான். ஏன்னா நீங்க எருசலேமை விட்டு பாபிலோனுக்கு போகிற போது, எருசலேமை விட்டு தேவ பிரசன்னத்தை விட்டு தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை விட்டு அவருடைய அழைப்பை விட்டு நீங்கள் வெளியே போகிற போது, நகோமியினுடைய சாட்சி அதுதான். சொல்லுகிறா, நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? என் வாழ்வில் எத்தனை குறைவுகள் எல்லாவற்றையும் இழந்து, லூக்கா 10:30 சொல்லுகிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத சூழல். ஏன்னா எருசலேமிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன் எரிகோக்கு போகிற போது வேதம் சொல்லுகிறது, வழி எப்படிப்பட்டதாக இருந்ததா? அவனுடைய வாழ்வில் இருந்த எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போனது. ஏன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாத நிலைமை? ஏன் இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட சிறையிருப்புன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி வெளியே போனபடியினால். தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், தேவனோடு கூட நிற்க வேண்டிய ஜனங்கள், தேவனுக்கு முகத்தை காட்ட வேண்டியவர்கள் தேவனுக்கு முதுகை காட்டி பின்னாலே போன போது கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, போராட்டங்களும் பாடுகளும் நிறைந்த சிறையிருப்பின் அனுபவங்கள். சங்கீதம் 137:1 சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்களா? பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுதோம் என்று எழுதப்பட்டிருக்கு. சொல்லுகிறான், கடந்து போகிறான், சிறையிருப்புக்கு போகிறான், பாபிலோன் ஆறுகள் அருகே வந்தபோது அப்படியே உட்கார்ந்து அழுகிறான். ஐயோ ஆண்டவரே, எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தோமே, எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தது, எத்தனை நன்மைகள் இருந்தது, இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து ஒரு சிறையிருப்புக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம். சிறைபிடித்தவர்கள் கேலி பேசுகிறார்கள், சிறைபிடித்தவர்கள் அவர்களோடு கூட பேசுகிற போது பரியாசம் பண்ணுகிறார்கள். அவைகளுக்கு கூடாக கடந்து போகிற போது, ஒருவேளை இந்த காலவேளையில வந்திருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரோடு கூட பேசுகிறார், உன் சிறையிருப்பை மாற்றுவேன். எரேமியா 30:3 சொல்லுகிறது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிறது மாத்திரமல்ல, அவர்கள் பிதாக்களுக்கு நான் பண்ணின அந்த வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு திரும்ப தந்து அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக திரும்ப கொண்டு போய் வைப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, இந்த சூழல்களுக்கு கூடாக இருக்கிற போது இதிலே இருந்து ஒரு மாற்றத்தை நான் அனுப்புவேன் சொல்றாரு. 30 எரேமியா 30:10 வாசிங்க. ஆகையால்
என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே. பாருங்க, ஆண்டவர் சொல்ற, உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், உன் தத்தளிப்பு மாறும். 38 சொல்லும்போது சொல்லுகிறார், அந்நாளிலே உன் கழுத்தின் மேல் இருக்கிற அவன் நுகத்தை உடைப்பேன், விடுதலையாக்கப்படுவாய், ஒரு பெரிய விடுதலையின் அனுபவத்துக்குள்ளாக போவாய். இனி என்ன செய்ய மாட்டா, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளே போக மாட்டார். ஏன்னு சொன்னா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த சிறையிருப்பு மாறுகிற போது உண்டாகிற ஆசீர்வாதங்கள், சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிற போது உண்டாகிற நன்மைகள். 2 ராஜாக்கள் 25-27 இருந்து வாசித்து பாருங்க. யோயாக்கீம் சிறையிருப்பிலே இருக்கிறான். ஆனா அந்த சிறையிருப்பு மாற்றப்படுகிற போது, அவனுடைய சிறையிருப்பு மாறுகிற போது, அந்த ராஜா என்ன செய்தான்னு சொன்னா, அவனை அவ்வளவாய் நேசிக்கிறான், அவன் தலையை உயர்த்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பாபிலோனில் இருந்து அந்த மற்ற ராஜாக்களுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம், இவன் சிங்காசனத்தை உயரமாய் வைத்து அவனோடு கூட அன்பாய் பேசி அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. இந்த காலவேளையில தேவன் நமக்கு அப்படி செய்வான். ஆண்டவர் சொன்னா, உன் சிறையிருப்பெல்லாம் மாறி போகும். உன் சிறையிருப்பு மாறுகிற போது, சங்கீதத்தில் வாசித்தோம், கடைசி வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன செய்வாராம், சியோனிலிருந்து உன் சிறையிருப்பை திருப்புவார். உன் சிறையிருப்பை திருப்புகிற போது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும், ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க, இந்த சிறையிருப்பு திருப்ப ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் நான் செய்வேன். ஆனா நம்ம கிட்ட ஒன்றை எதிர்பார்த்தா, உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், நீ இருக்கிற இடத்துல இருந்து உன்னை விடுதலை ஆக்குவேன், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக உன்னை கொண்டு போய் வைப்பேன். இந்த தேசம், நீ ஒருவேளை போராட்டமான ஒரு தேசத்துல இருக்கலாம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளாக உன்னை கொண்டு போய் வைப்பேன். நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற காரியங்கள் அதுதான். ஒருவேளை உன் சிறையிருப்பு மாறணும்னா நம்மிடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 126:4 வாசிக்கிற போது சொல்றான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். முதல் காரியம் என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய தாகம் வேணும். ஆண்டவரே, இந்த சிறையிருப்பிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த போராட்டங்களிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த குறைவுகளிலிருந்து நான் வெளியே வரணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரணும், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும். ஒரு பெரிய தாகம். அந்த தாகம் என்ன செய்கிறதா, தேவ சமூகத்தை நோக்கி ஒரு ஜெபமாய் மாறுகிறது. சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல ஆண்டவரே எங்க வாழ்க்கையை மடை மாற்றி விடும், எங்க சிறையிருப்பை மாற்றிவிடும், இந்த போராட்டங்களை மாற்றிவிடும், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய் எங்களை நடத்தும் என்று சொல்லுகிறார். காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பு எது? எதிலே சிறைப்பட்டு இருக்கிறாய்? அல்லது எது உன்னை சிறைப்படுத்தி இருக்கிறது? அல்லது எந்த நுகத்தடி உன் கழுத்தின் மேல் இருக்கிறது? எது உன் குடும்பத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது? சரியாய் கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் சமூகத்தில் அதை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க சிறையிருப்பெல்லாம் மாத்துங்கப்பா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. சிறையிருப்புக்காக நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற போது அது மாத்திரமல்ல, பாருங்க இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணுமா? 1 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரம், அந்த 46, 47, 48 வசனங்கள் சொல்லுகிறது. 47 வாசிங்கள். பாருங்க, அவர்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்தில், ஒருவேளை நீங்க சிறைப்பட்டு இருக்கிற சூழல்களில், நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிற காரியங்களில், அல்லது உங்களை சிறைப்பிடித்திருக்கிற சத்துருவுக்கு நடுவிலே நாம் என்ன செய்யணுமா? வாசிங்கள். முதல் காரியம் போடப்பட்டிருக்கிறது, உணர்வடையணும். நான் யாரு, நான் எப்படி இருக்க வேண்டிய ஆளு, கர்த்தர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிரு, கொஞ்சம் அந்த மனசு என்ன செய்யணுமா? உணர்வடையணும். உணர்வடைந்து மனம் திரும்பி, நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று பாருங்க, தங்கள் சிறையிருப்பில உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் எப்படி ஜெபம் பண்ணணுமா?
ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவரே, நாங்க இந்த சிறையிருப்பில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லுகிறான். நாங்க என்ன செய்திருக்கிறோம்? பாவம் செய்தோம் ஆண்டவரே, அக்கிரமம் செய்தோம் ஆண்டவரே, துன்மார்க்கமாய் நடந்தோம் ஆண்டவரே, உம்மை விட்டு வெளியே போயிட்டோம் ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்களுக்கு என்ன செய்யும்? மன்னியும் என்று சொல்லி தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அந்த ஜெபம், அதுதான் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை திருப்பும். அந்த சிறையிருப்புக்கான காரியங்கள் ஆண்டவரே எங்கள் பாவங்களாய் இருக்குமானால், எங்கள் மீறுதல்களாய் இருக்குமானால், எங்கள் அக்கிரமமாய் இருக்குமானால், ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு அதை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வர விரும்புகிறோம், எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். 2 நாளாகவும் 6:37 இதே வார்த்தை பேசுகிற போது சொல்கிறான், அந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? கெஞ்சுதலின் ஜெபமாய் இருக்கணும். தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன செய்யணுமா? அப்படியே கெஞ்சணும் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். யாக்கோபை குறித்து பார்க்கிற போது யாக்கோபினுடைய சாட்சி சொல்லுகிறான், வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போன திரளான பரிவாரங்களோடு கூட என்னை திரும்பி வர பண்ணினீர். ஓசியா சொல்லுகிறார், ஓசியா 12:4 வாசித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு எப்படி தெரியுமா உண்டானது? அது சொல்லுகிறான், அவன் அங்கே தூதனானவரோடு கூட போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்னு போட்டு. யாக்கோபு எப்படி ஜெபம் பண்ணானா? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை. எப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறான்? அந்த ஆசீர்வாதத்துக்கு கெஞ்சி இருக்கிறான், அழுது இருக்கிறான். ஆண்டவரே இல்ல என்னால் இப்படி எல்லாம் போக முடியாது, கொஞ்சம் என்ன ஆசீர்வதித்து அனுப்பும். தேவ சமூகத்திலே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கோபாக்கினை ஆண்டவர் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் ஒரு விசை சொல்லி 2ஆம் விசை என்ன செய்ய மாட்டாரா? திருத்துகிறது இல்லைன்னு போட்டிருக்கு. சொன்னதுதான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஆனா சில இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இரக்கம் உள்ள தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்படும் தெரியுமா? அவர் காரியங்களை சொல்லுகிறார். யாத்திரா 32:9 வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கடந்து வருகிற போது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான், தேவனுக்கு விரோதமாய் மீறுதல் செய்கிறான், ஆண்டவரை எதிர்த்து கலகம் பண்ணுகிறான். ஆண்டவர் அப்ப என்ன தெரியுமா சொன்னார்? மோசேயை பார்த்து, மோசே என்னை விட்டுறான்னாரு. என்னை விட்டுரு, நான் என்ன செய்கிறேன்? உன்னை பெரிய ஆள் ஆக்குவேன்னு சொன்னார். மோசே கிட்ட சொன்னாரு, என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இவனுங்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல அதம் பண்ணுவேன் என்று சொன்ன போது மோசே அப்படியே பேசுறான், ஆண்டவரே இதெல்லாம் உங்க ஜனம், ஆண்டவரே எவ்வளோ பாடுபட்டு எத்தனை அற்புதங்களை செய்து எகிப்தில் இருந்த ஜனங்களை எவ்வளவு காலமா ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்தீரே, இந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்துல வனாந்தரத்திலே கொன்று போடுவீரானால் பார்க்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்பான்னு வசனம் சொல்லுகிறது. மோசே என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுமா? தேவ சமூகத்திலே கெஞ்சினான்னு போட்டிருக்கு. கெஞ்சி பிரார்த்திக்கிற, ஆண்டவரே உதவி செய்யும். வசனம் சொல்லுகிறது 12வது வசனம் 13வது வசனத்துல அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்தாரா? அவர் செய்ய நினைத்தை அந்த தீங்க என்ன செய்யாதிருந்தாரா? செய்யாமல் ஜனங்க மேல பரிதாபம் கொண்டார்னு போட்டிருக்கு. பாருங்க, ஒரு ஜெபம் ஆண்டவருக்கு மகிமையாக தேவனுடைய கோபாக்கினையை, ஆண்டவருக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது, இந்த ஜனங்க இப்படி எல்லாம் செஞ்சிட்டது. ஆனா மோசே கெஞ்சி ஜெபிக்கிறான். ஏன்னா 12:13 சொல்லுது, மீரியாம் சிறையிருப்புக்குள்ளாய் போகிறாள், அவள் மேலே குஷ்டரோகம் வருகிறது, வியாதிப்பட்டு விலக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு அப்படியே மீரியாம் நிற்கிற போது வசனம் சொல்லுது, தேவ சமூகத்திலே போய் மோசே அழுற, ஆண்டவரே பிள்ளைய கொஞ்சம் குணமாக்குங்க. கெஞ்சி, நமக்கு கெஞ்ச முடியலை. ஆண்டவருக்கு மகிமுண்டா. தேவ சமூகத்தில் போய் என்ன செய்ய முடியலன்னா கெஞ்ச முடியலை. ஆண்டவர் நல்லவர், இரக்கங்களின் தேவன், அவர் செய்வார், அவர் எல்லாம் பண்ணுவார். ஆனா வசனம் என்ன சொல்லுன்னு சொன்னா 2 நாளாகமம் 33:11 வாசிச்சு பாருங்க. சிதேக்கியா அங்கே மனாசே சிறையிருப்புக்குள்ளாக சிறைபிடிக்கப்பட்டு போகிறான், வெண்கல சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறான். அந்த சிறையிருப்பின் சூழல்களிலே மனாசே அழுற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இந்த பாடுகள் போராட்டங்கள் எல்லாம் என்னால தாங்க முடியல, எனக்கு உதவி செய். நீங்க வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டு கர்த்தர் என்ன செய்தாரா? மனாசேயின் கெஞ்சுதலை கேட்டு
அங்கே தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரா, அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். மனாசே தேவனை அறிந்து கொள்ளுகிறார். நீ ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறப்போ சங்கீதம் 30:10-11 வசனங்கள் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினேன், அவர் என்ன செய்தாரா, என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். கைவத்தி ஆமென் சொல்றீங்களா? நீங்க தேவ சமூகத்துல கெஞ்சுகிற போது மனுஷங்கிட்ட போய் கெஞ்ச வேண்டியது இல்லை. மனுஷனுக்கு முன்னாலே கெஞ்சி நிற்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் சமூகத்திலே கெஞ்சுகிற போது, ஆண்டவர் சமூகத்திலே நின்று ஜெபிக்கிற போது, சங்கீதம் 77:1 அப்படி சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், அதுவும் எப்படி கெஞ்சனான்னு சொல்லி போட்டிருக்கு தெரியுங்களா? தன் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சனானா. கெஞ்சனா நாம எப்படி கெஞ்சுவோம்? யாருக்கும் தெரியாம ரகசியமா தான் சொல்றான், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ ஜெபிக்க ஜெபிக்க. சங்கீதம் 85:1 சொல்லுகிறது, தேவனுடைய பிரியம் உன்மேலே கூடிக்கொண்டே போகும். தேவனுடைய பிரியம் கூட கூட கூட, அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். எரேமியா அதனால தான் சொல்லுகிறார், நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உன்னை என்ன செய்வார், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாய் கொண்டு போவார். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து, நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அறிக்கையிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது, என் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்துவார். ஒவ்வொரு நாளும். ஏன்னா தேவனுடைய எதிர்பார்ப்பு, விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளாய் வெளியே வந்திருக்கிறோம். வெளியே வந்ததற்கு பிறகு என்ன எதிர்பார்க்கிறார்? எரேமியா 31:23 சொல்லுகிறது, உன் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளையா இங்க சொல்லப்பட்டிருக்க நம்மளை பார்த்து என்ன சொல்லணுமா? நீதியின் வாசஸ்தலமே, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமேன்னு சொல்லணும். ஏன்னா தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு நோக்கம், நம்மை உண்டாக்கின நோக்கம். ஏன் நம்மளை உண்டாக்கினார், எதற்காக உண்டாக்கப்பட்டோம், எப்ப அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் சொன்னா, அந்த உண்டாக்கப்பட்ட நோக்கத்திலே ஒவ்வொரு நாளும் நாம கடந்து போகணும். பாருங்க, இந்த 18-19ஆம் நூற்றாண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நூற்றாண்டு. ஏன்னா எந்த நூற்றாண்டுகளை பார்க்கிலும் இந்த 19ஆம் நூற்றாண்டுல தான் அநேக கண்டுபிடிப்புகள், புதுசு புதுசா என்னெல்லாமோ கண்டுபிடிச்சானு. எத்தனை விதமான கண்டுபிடிப்புகள், எவ்வளோ நன்மையானவைகள், எத்தனை காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னா அந்த நூற்றாண்டு கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு. அதுல பாருங்க, ஒருத்தர் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, இவ்வளோ கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறது, இதுல ஆகச் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்களா, அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் வரிசைப்படுத்துகிறதுக்கு ஒரு பெரிய குழுவை அமைக்கிறார்கள். அவங்க இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றா எடுத்து செலக்ட் பண்ணி கமிட்டி வச்சு அங்க போய் இங்க போய் எல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு 4 கண்டுபிடிப்புகளை ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகளாக அவர்கள் சொன்னார்கள். அவங்க சொன்னதுதான் அவங்களுடைய அறிக்கையிலே அந்த 4 கண்டுபிடிப்புகள். இதுதான் இருக்கிறதுல இந்த 19ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் சொன்னாங்க. அதுல முதல் கண்டுபிடிப்பாக மொழியை வைத்திருந்தார்கள். ஏன்னா மொழி சரியா என்ன செய்ததா, ஜனங்களை அந்த தொடர்புக்குள்ளாக, அந்த மொழி அவர்களோடு கூட அந்த உறவை, ஒரு சமூகம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில மாறுகிறதுக்கு அந்த மொழி எத்தனை அவசியமானது என்று சொல்லி அந்த மொழியை என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அவங்க ஒரு முதல் இடத்துல வைத்திருந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அடுத்து அவர்கள் சொல்லுகிற போது 2வது இடத்துல மின்சாரத்தை வைத்திருந்தார்கள். அது எவ்வளோலாம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். அவங்க ஒரு சீரியல் போட்டிருந்தாங்க. அந்த மின்சாரத்தினுடைய பயன்கள் நமக்கு தெரியும், எல்லாவற்றுக்கும் அது என்ன செய்கிறது. அப்போ ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புகள்ல மின்சாரத்தை 2வது வைத்திருந்தான். 3வது வைக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா சக்கரத்தை வச்சிருந்தான். வீல் இருக்கு பாருங்க, வீல் தான் இன்னைக்கு. வீல் இல்லாம எதுவுமே இல்லைன்ற நிலைமைக்கு ஆயிட்டது. நீங்க எதை தொட்டீங்களாலும் அதுல என்ன இருக்கும், ஒரு வாட்சை தொட்டிங்கனாலும் வாட்சுக்குள்ள வீல் இருக்கும், ஒரு விமானத்தை தொட்டிங்கன்னா வீல் இருக்கும். பெரியதும் சிறியதுமாய் பல்வேறு வகையில் என்ன செய்ததா அந்த சக்கரங்கள் பயன்பட்டு கொண்டு இருக்கிறன்னு சொல்லி, அப்போ ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பாக அந்த சக்கரத்தை கொண்டு வந்து வைத்தான். 4வது ஒண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை தான் அவங்க பிரதானமாய் வைத்திருந்தார்கள்.
அதை நமக்கு யோசிக்கவே நமக்கு இது ஒரு கண்டுபிடிப்பான்னு தான் தோணும். இதை எப்படி இப்ப இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளை தாண்டி இதை கொண்டு வந்து வைத்தாங்கன்னு சொன்னா அதுக்கான அடிப்படை பாருங்க. அவங்க 4வதா குண்டூசியை கொண்டு வந்து வச்சிருந்தான். ஆக சிறந்த கண்டுபிடிப்புகள்ல இந்த குண்டூசி தான் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். குண்டூசியால என்ன பயன்? ஏன் பாருங்க, அதை எதுக்கு இதுல கொண்டு வந்து வைக்கணும்? அதை விட எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளா என்ன செய்து இருக்கிறது. அப்போ அவங்க அந்த குண்டூசியை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கான ஏன் இதை இந்த இடத்துல நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம்னு சொல்லி சொல்லுகிறப்போ சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? அந்த குண்டூசி மாத்திரம்தான் அதை உண்டாக்கின போது என்ன நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நோக்கம் மாறாமல் இருக்கிற ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அது குண்டூசின்னு சொன்னாங்க. அளவில் ஆகட்டும், மற்ற காரியங்கள் ஆகட்டும், எதுக்காக அதை கண்டுபிடிச்சானோ அதை மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் அதை என்ன செய்கிறதா பாருங்க. இன்றைக்கு நான் ஏன் சொல்றேன்னா, தேவ பிள்ளைகளாய் நாம் உருவாக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்துல மாத்திரம் நீங்க நின்னீங்கன்னா ஆக சிறந்தவர்களாக கர்த்தர் நம்மை எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த குண்டூசி ஒரு சாதாரணமானதுதான். ஆனா அத்தனை பெரிய இடத்துக்கு ஏன் போனோம்னு சொன்னா அது கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கத்தை தாண்டி வேறொன்றுக்கும் அது பயன்படுகிறது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மாற்றம் அடையில பெரிய குண்டூசியில என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கும்? என்ன பெரிய மாற்றம் வந்திருக்கு? தலையில ஏதாவது கலரா வச்சிருப்போம், அவ்வளவுதானே தவிர அது எப்போதும் எப்படிதான் இருக்கிறதா? உண்டாக்கப்பட்ட நோக்கம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கின போது அவருடைய ஜனமாய் இருக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அப்போ இந்த நோக்கத்திலே நாம் நிற்கிற போது பாருங்க, இந்த சிறையிருப்பு மாறுகிறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இத்தனையும் தாண்டி கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பார். என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா ஒன்றே ஒன்று இங்க சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 31:23 சொல்லுகிறான், நீங்க நீதியின் வாசஸ்தலமாய் இருக்கணும், பரிசுத்த பர்வதமாய் இருக்கணும். இன்னும் எஸ்ரா சொல்லுகிற போது எஸ்ரா 6:21 சொல்லுகிறது. வாசிக்கிறோம். எஸ்ராவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிற போது சொல்லுகிறான், பூலோக ஜாதிகளின் அசுத்தங்கள் எல்லாம் விட்டுருன்னு சொன்ன. என்ன போட்டிருக்குதான்? நீங்க சிறையிருப்பிலிருந்து வந்துட்டு சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்து ஜனங்களோடு கூட எஸ்ரா பேசுகிற போது ஒரு வார்த்தை அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெளியே வந்திருக்கிற நீங்க என்ன செய்யுங்க? பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விடு அப்படின்னு சொன்ன. இந்த உலகம் போகிற பாதையிலே போகாத, உலகம் நடக்கிற அந்த நடையில் அவர்களோடு கூட என்ன செய்யாதே, கலந்து. வேணா தேவன் நம்மை அழைத்த அழைப்பு வேறு. அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் அழைத்திருக்கிறார். அநேக ஒரு பெரிய நோக்கத்தோடு கூட தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்க. என்ன செய்ய? இந்த பூலோக அசுத்தங்களை விடு. கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? கர்த்தர் என் வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறார்? என்னை கொண்டு என்ன நடப்பிக்க விரும்புகிறார்? சின்னதோ பெரியதோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். கர்த்தர் நம்மை உண்டாக்கினதற்கான ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை மாத்திரம் செய்து கொண்டு நாம் கடந்து போகிற போது, ஏன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போகலன்னு சொன்னா, சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிற போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளையே என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கூப்பிடும் போது எது கூப்பிட்டாருன்னு போட்டிருக்கு? என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை போக விடு. இங்கே பாபிலோனிய சிறையில் வருகிற போது வாசியுங்கள் என்னோடு கூட. எஸ்ராவின் புத்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். பாருங்க, அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறானோ அவனோடு அவன் தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். எதுக்கு உன்னை பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு அனுப்புறாரு? பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து ஏன் உன்னை வெளியே கொண்டு வருகிறார்? ஏன் அங்கிருந்து எருசலேமுக்கு அனுப்புகிறார்னு சொன்னா, முதல் வேலை நீ என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற தேவனுக்கு நீ ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, ஒரு கோயில் கட்ட உன்னை கூப்பிடல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீயே தேவனுடைய ஆலயம். அச்சல வெளியே வந்துட்டியா? நீயே உன்னை என்ன செய்ய? உன் தேவனுடைய ஆலயமாக உன்னை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்.
தேவன் தங்கும் ஆலயம், கண்டவருக்கு மகிமுண்டாட்டும். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீங்க தாயா அந்த ஆலயம்னு சொன்ன. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆலயத்துல வேதம் சொல்லுகிறது, ஏன் சிறையிருப்புக்கு போனானா, ஆலயத்திலே ஆராதனை நடக்கல, ஆலயத்திலே பலி செலுத்தப்படலை, ஆலயத்திலே தூபம் காட்டப்படவில்லை, ஆலயத்தை மூடி போட்டு இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயமாய் திறக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு துதி செலுத்துகிற ஜனங்களாய் நாம் இருக்கிற போது என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை அழைத்தாரோ, வெளியே கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கம் நம் மூலமாய் நிறைவேறும். நீங்க எஸ்ரா தொடர்ந்து நீங்க பேசுகிற போது நீங்க 2ஆம் அதிகாரம் 68, 69 சொல்லுகிறது, தேவனுக்கு செலுத்த வேண்டியவைகளை நீ செலுத்தி ஆக வேண்டும். தொடர்ந்து அந்த அதிகாரங்கள்ல நீங்க 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல வாசிச்சு பாருங்க. தேவனுக்கு பலிபீடம் கட்டணும், தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். 3:8 சொல்லுகிறது, தேவனுடைய ஊழியத்திற்கு என்று உன் குடும்பத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளை எல்லாம் நீங்க அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கான வேலைகள் கர்த்தருக்கு மகிமுனை. ஏன்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வெளியே வந்துட்டோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் மாறி போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 33:11 அப்படி சொல்லுகிறது, நீ வெளியே வந்துட்டியா, கர்த்தரை துதிக்க துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசியுங்கள். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. பாருங்க, சொல்றாரு, நீ இதை நீ கரெக்டா செஞ்சிட்டீன்னா உன் வீட்டுல என்ன சத்தம் கேட்குமா? கல்யாண சத்தம் கேட்கும். ஆமென், அல்லேலூயா. மணவாளனின் சத்தம் கேட்குமா? மாப்பிள்ளை வீட்டுல வந்து பேசுறத நீ கேட்ப, பொண்ணு வீட்டுல வந்து பேசுறத பாருங்க. ஏன்னா தேவனுக்கு நீ செய்ய வேண்டியதை செய்தால் தேவன் உனக்கு செய்ய வேண்டியது என்ன செய்வாரா? ஏன்னா தேவன் இதை செய்கிற போது, ஆமோஸ் 9:14-15 சொல்லுகிறது, நீ தேவனுக்குரியவைகளை சரியாய் செய்கிற போது நீ சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறது மாத்திரம் அல்ல, உன் பிரயாசத்தின் பலனை புசிப்பாய். என்ன வேலை செஞ்சாலும், என்ன போராடினாலும் ஒரு பொத்தல் பையில போட்டது போல இதுவரைக்கும் போய் கொண்டு இருக்கலாம். உன் சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறுகிற போது வேதம் சொல்லுகிறது, உன் பிரயாசத்தின் பலனை புசிப்பாய். செப்பனியா 3:20 சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், உன் கண் காண உன் சிறையிருப்பை திருப்பு. நீ பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன செய்யும்? உன் வியாதி உன்னை விட்டு நீங்கி போகும். நீ பார்த்து கொண்டு இருக்க போதே உன் தரித்திரம் உன்னை விட்டு நீங்கி போகும். நீ பார்த்து கொண்டு இருக்கிற போதே உன் பிள்ளைகளும் குடும்பத்தில் சிறைப்பட்டு இருக்கிறவனோ எல்லா கட்டுகளிலிருந்து, பாவத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவார்கள். சொல்லுகிற போது சொல்லுகிறான், சிறையிருப்பை மாற்றுகிறது மாத்திரம் அல்ல, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை குறித்ததான அவருடைய திட்டம். சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த ஜனங்களாய் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிற போது, தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழுகிற போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார்.